காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா. என்ன பட்ஜெட் போட்டு தான் குடும்பம் நடத்துகிறோம், குழந்தைக்கு எல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்கிறோம். அப்படி இருந்தும் இந்த மாதம் 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதே. இந்த மாதம் வாடகை வேற கட்டணும். எல்லாம் யோசிச்சு பார்க்கலையே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இதில் கொழுந்தியா கல்யாணம் வேற வருது. அதை மொய்க்கணக்கு விட்டுட்டேன் பாரு. அதையும் சேர்த்தா இந்த மாதம் எப்படி சமாளிக்கிறதுனே ஒன்றும் புரியல. அட என்னாச்சுங்க? ஏன் இப்படி நோட்டையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கீங்க? வந்துட்டியா வெண்ணிலா? நான் இப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. இந்த மாதம் வரவு செலவு கணக்கெல்லாம் நிறையா இருக்குது. எப்படி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நீ தான் ஐடியா கொடுப்பியே. ஏதாவது சமாளிக்க முடியுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. எங்க கொடுங்க. நீங்கள் சொன்னது சரிதாங்க. இந்த மாதம் கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம்தான். சரி பார்த்துக்கலாம் விடுங்க. என்ன வெண்ணிலா, தேவா கல்யாணம் வேற வருதில்ல, அந்த அமௌண்ட்டை எல்லாம் நான் சேர்க்கவே இல்லை. அதெல்லாம் பார்த்தா கஷ்டம் இல்லை. இன்னும் பாப்பாவுக்கு டைஃபர் வாங்கணும், அவளுக்கு தேவையான பவுட்ரு பொட்டு அது இதுன்னு செலவு கிடக்குது. உனக்கும் மாதம் மாதம் செலவுக்கு வேணும். வீட்டு செலவு எல்லாம் பார்க்கணும்ல. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். சொன்னால் நீங்கள் சரின்னு சொல்லுவீங்களா? என்ன புதிர் வச்சு பேசிகிட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. கண்டிப்பாக நீ நல்ல ஐடியா தான் கொடுப்ப. என் மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா? வெண்ணிலா, நான் உன்னை நம்பாமல் யாரை நம்ப போகிறேன்? என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் நீ என் கூட இருக்க. நான் எப்படி உன்னை நம்பாமல் போவேன்? சரி, உன் ஐடியாவை சொல்லு. சந்தோஷ், நான் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். வெண்ணிலா, நீ என்ன சொல்கிற? குழந்தைய வச்சுட்டு எப்படி உன்னால் வேலைக்கு போக முடியும்? அவனையும் சமாளிக்கணும், வேலைக்கு போகணும்னா எப்படி? அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்காமல் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துருக்கேன். வீட்டில் இருந்தே என்னால் எப்படி இருந்தாலும் ஒரு 5000 ரூபாய்க்கிட்ட சமாளிக்க முடியும். இல்லை வெண்ணிலா, அதெல்லாம் ஒத்து வராது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சொல்கிறத கேளு. நீ அவனை மட்டும் பார்த்துக்கோ. இல்லை சந்தோஷ், இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்களே எத்தனை நாளைக்கு தான் கஷ்டத்தை சுமப்பீங்க? வீட்டு செலவு வாடகை இதெல்லாம் பார்க்கும்போது உங்களால் தனியாக சமாளிக்க முடியாது. நானும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். நான் அவனையும் எந்த குறையில்லாமல் பார்த்துக்குவேன். என்னை நம்புங்க. அதெல்லாம் சரி, ஆனால் எந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்? அதை பற்றி நீ ஒன்றுமே சொல்லலை. சந்தோஷ், நான் என் ஃப்ரெண்டுகிட்ட வேலை விஷயமா பேசியிருந்தேன். அவங்க ஆஃபீஸில் ஏதோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணி கொடுக்கணுமா. அதற்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். செலக்டும் ஆயிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ளீஸ் வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்களே. அப்போ மேடம் எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க, அப்படி தானே? வெண்ணிலா, நீ எனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். கஷ்டமோ நஷ்டமோ எல்லா சூழ்நிலையிலையும் நீ எனக்கு எப்பவும் சப்போர்ட்டாக இருந்திருக்க. என்ன பேசுகிறீங்க? இது என்னோட கடமை. எப்பவும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் சந்தோஷம் இருப்பேன். காலு வலிங்கிறா. காலையிலேருந்து காலை பிடிச்சிட்டே கிடக்குறோம். ஏதாவது வாயை திறக்கிறாளா? இவன் மனசுல என்ன இருக்குது என்ன இல்லை ஒரு வேணமும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? என்னாச்சு? என்ன காலை பிடிக்க சொன்னா என்ன யோசனை? ஒழுங்கா காலை பிடிங்க. காலு வலி என் பொண்டாட்டிக்குன்னு தான் காலை பிடிச்சிட்டு இருக்கேன். கடைசியில என்னையே உதைக்கிற. ஆமா, என்னதான் அப்படி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். அது என்னன்னா, நான் கேட்டா என்கிட்ட உண்மையை சொல்லுவீங்களா? என்ன இவ புதிர் போட்டு பேசுறா? உண்மைய சொல்லலைன்னா வாயை புடுங்குவாளே. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டோம். இந்த வாயை கொடுத்து வம்பல மாட்டுறது போல. என்னங்க கேட்டா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? என்ன
எப்போ பாரு அக்காவும் தம்பியும் தனியாகவே போய் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. என்னதான் நடக்குதுங்க? உங்கள் பெரிய அக்கா ஃபோட்டோவேங்கானா, மாமா முதல்ல மாதிரி வருத்தப்படுறதையும் தெரியலை. என்னதான் நடக்குது? உங்கள் மாமாக்கு என்னாச்சு, உங்கள் அக்காவுக்கு என்னாச்சு? யாருத்து நானும் அக்காவும் என்ன போய் தனியா பேசிட்டு போறோம்? அதுவும் உனக்கு தெரியாம உன்கிட்ட ஏதாவது நான் மறப்பனா? எல்லார்த்தையும் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பேசுற? அதெல்லாம் சரிதான், ஆனால் பெரிய நீ ஃபோட்டோவை காணாமே, அதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. அதை எங்கிட்டயே கேட்க வேண்டியதானே ருத்து? அது அது உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்ன நீ? எனக்கு உங்ககிட்ட தான் கேட்கலான் இருந்தேன். உங்கள் தம்பி தான் என்னாச்சு என்ன யோசிக்கிறேன்னு கேட்டு என் வாயை பிடுங்கினாரு. அதான் என் மனசில் இருந்ததெல்லாம் கேட்டேன். நான் கேட்டது என்ன தப்பா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீ கேட்ட ஆள் தப்பு. என்கிட்ட கேட்டிருக்கணும்ல ருத்து. உனக்கே தெரியும்ல, கிருஷும் தேவாவும் அதை பார்த்து வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. மாமாவும் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காரு. அவங்கெல்லாம் கவலைப்படுறத பார்த்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. என் அக்கா மட்டும் சந்தோஷமாக இருப்பா, அவளும் வருத்தத்தில் தானே இருப்பா. பிஞ்சு குழந்தைங்கள விட்டுட்டு போயிட்டா. நான் தானே அவங்கள பார்த்துக்கணும், அதுவும் நல்லபடியா. அதனால தான் ஃபோட்டோவியெல்லாம் எடுத்து ஸ்டோர் ரூமில் போட்டேன். இந்த வீடு சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன். இதை எல்லாத்தையும் நான் மாமாட்ட எடுத்து சொன்னேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ருத்து எல்லாமே மாறுச்சு. சே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இந்த வேலையும் கன்ஃபார்ம் ஆகலைன்னா நம்ம அதே கம்பெனியில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏய் துளசி, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. கண்டிப்பாக நம்ம இங்கே செலக்ட் ஆகிடுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என்னது ஃபைலு? இந்த ஃபைல்ல ப்ராஜெக்ட் எந்த லிஸ்டையும் நீங்க கரெக்டா கொடுக்கல. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும்? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? நானும் எத்தனை நாளா சொல்லிட்டே இருக்கேன், இதுக்கான ப்ராஜெக்ட் லீட் எடுங்க, சொல்லுங்க, பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒவ்வொரு ஆளும் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கணுமா? இந்த ப்ராஜெக்ட் மேனேஜரா உங்களை கொடுத்ததுக்கு நல்லா பண்ணிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் என் கைக்கு கிடைக்காம இருக்கட்டும், அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. இல்லை சார், நான் எல்லா டீட்டெயிலும் ப்ராஜெக்ட் லிஸ்ட்டில் கரெக்டாக கொடுத்துட்டேன். என் மேலே எந்த தப்பும் இல்லை. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு தான் கிடைக்கும். அதெல்லாம் சரிதான், கிடைக்கும் கிடைக்கணும் வாயில சொன்னா பத்தாது. எத்தனை பேர் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? அதுல நமக்கு தான் கிடைக்கும்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு கேட்க சரிப்பட்டு வரல. போய் ப்ராஜெக்ட் லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. எல்லாத்தையும் நான் செக் பண்ணோம். இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சு என் கையில கொடுங்க. போங்க. வெளியில இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்கள உள்ள வர சொல்லு. ஓகே சார். மேடம், ஆ, சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க. அப்போ நாங்கள் செலக்ட் ஆயிட்டோமா? நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலைன்னா எம்டியை பார்க்கவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிருக்கணும். அதனால தான் அவரை மீட் பண்ணுறக்கு உங்களை அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, நீங்கள் முதல்ல போய் சாரை பாருங்க. ஆ, சரி. ஒவ்வொருத்தராக உள்ளே போங்க. மே ஐ கமன் சார்? எஸ், கமன். உட்காருங்க. ஹெச்ஆர் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா டீட்டெயிலையும் கேட்டு தெரிஞ்சுக்கோமா. இனிமேல் என்னோட பர்சனல் செக்ரட்டரி நீதான். ஓகே சார். சார், உங்களோட மீட்டிங்ஸ், உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் வந்து சிஸ்டமில் அப்லோட் பண்ணிடணும். எல்லாமே ஹெச்ஆர் சொல்லிட்டாரு. பரவாயில்லையே, வந்த உடனே டீட்டெயில் அப்டேட்டர்ஸ் எல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி ஆளு தான் என் கம்பெனிக்கு தேவை. சரி, இப்போ இருந்தே நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே சார். ஏமா, நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? சார், இப்போதான் ஒருத்தர் வந்து எம்டியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போனாரு. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்கள் ஃப்ரெண்டை ஸ்டேயா மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கோமா. நீங்கள் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாய். உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் சாரை மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். சரிம்மா, நீங்கள் கிளம்புங்க. இங்கே எல்லாம் நிற்கக்கூடாது. ஓகே சார்.
மா நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆ ஆ நான் சாப்பிட்டேம்மா. நீ சாப்பிட்டியா? அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலே எங்ககிட்ட சொல்லுங்க, எதுக்கும் தயங்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீங்கள் தான் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறீங்களே, எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா, நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? எனக்கு எதுவும் ஞாபகம் வரலம்மா. நானும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த பார்க்குறேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. சரிம்மா, சரி சரி, நாங்கள் இனி கேட்க மாட்டோம். நீங்கள் முதல்ல அழாதீங்கம்மா. இல்லைம்மா, உங்களுக்கு தான் 2 பொண்ணுங்க நாங்கள் இருக்கோம்ல, இனி உங்களை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்த மாட்டோம். நீங்கள் அழாதீங்கம்மா. இனிமே இந்த வார்த்தை திரும்பவும் எங்கள் வாயிலிருந்து வராது. அம்மா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். என்னம்மா அது? நாங்கள் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ போனோம்மா, அதில் செலக்ட் ஆயிட்டோம். ரொம்ப சந்தோஷமா. இருங்க, நான் போய் ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன். என்னாச்சு ஸ்ரே, ஒரு மாதிரி இருக்க? துளசி, இந்த அம்மாவை பாத்தியா? எவ்வளோ யதார்த்தமாக இருக்காங்க. அவங்க குடும்பத்தை நினச்சி சங்கடப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனால் நமக்கு ஒரு நல்லதுன்னு உடனே எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. இந்த நல்ல உள்ளத்துக்கு பேர் தான் தாய்மையோ?